ப்ரைஸ் தி ஜீசஸ். இங்கே பாருங்கள், இந்த கோழியே ஒரு ஒரு 4-5 நாளாக இந்த முட்டைங்களை விட்டு தூர போவே மாட்டேங்குது. அந்த குஞ்சுங்களை இன்னும் மூஞ்ச கூட பார்க்கல, அவ்வளோ பத்திரமா பாதுகாக்குதுங்க. நம்ம ஆண்டவர் அவரோட சாயலில் நம்மளை படிச்சிருக்கிறாரு. அவரை எப்படிங்க ஜனங்க மறக்கிறாங்க? ஆமாங்க, ரொம்ப ஜனங்க மறந்துடுறாங்க. இன்றைக்கி நல்ல டைமு, கெட்ட டைமு, அப்புறம் காக்கா பின்னாடி போகிறாங்க கெட்ட டைம் இருக்குதுன்னு, நல்ல டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பேரில் நல்ல டைம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஆக்சுவலி கடவுள் நம்மளை இந்த பூலோகத்தில் படிச்சிருந்து ட்ரைனிங் பீரியடுங்க. ஏன்னா ஆயிரக்கால ஆட்சி இட்டர்னல் லைஃபு. ஸோ பூலோகத்தில் நம்ம நல்லா ட்ரெயின் ஆனால் தான் அங்கே போக முடியும். அதனால் கடவுள் ஒன்றும் பிச்சைக்காரங்களாம் நம்மளை விடல. கடவுள் இந்த வானத்தையும் பூமியும் உங்களுக்கு தான் அனுபவிக்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பண்ணுங்கள், அசுத்தமான காரியங்களை பண்ணுங்கள். ஆனால் கடவுள் மேலே ஏன் போடுறீங்க? பரிசுத்தமாக இருந்தால் தான் கடவுளை தரிசிக்க முடியும். உன் இச்சையான கண்களையும் நீ செய்கிற செயல்லையும் கடவுள்கிட்ட நெருங்க முடியாது. ஓகே ஃபைன், கிராண்டட், நீங்கள் பண்ணுங்கள், எல்லாமே நீங்கள் உங்கள் இஷ்டமாக பண்ணுங்கள். ஆனால் கடவுள் பரிசுத்தமானவர். கடவுள் எதுவுமே படிக்கல, கடவுள் 1000ல் ஒருத்தர் தான் அப்படின்னு நிறைய நீங்கள் உங்கள் எதை வேணுமானா நீங்கள் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எங்கள் அப்பாவை மட்டும் தாங்க அப்பான்னு கூப்பிட முடியும், பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நான் எப்படி அப்பான்னு கூப்பிட முடியும்? அதே மாதிரி தான் ஏசப்பா மாத்திரம் தான் நம்மளால் கடவுளாக வணங்க முடியும். அவர் அப்படி என்னங்க சொல்லிட்டார் பைபிளில்? நீங்கள் ஓயாமல் ஒலையுங்க, சோம்பேறியாக இருக்காதீங்க, பொய் சொல்லாதீங்க, அப்புறமா உங்களுக்கு கொடுக்குற காசை மண்ணில் பொதிக்காதீங்க, அட்லீஸ்ட் பேங்க்கில் வச்சு இன்ட்ரெஸ்டானா பாருங்கள். நீங்கள் நல்லதே செஞ்சிங்களா உங்களுக்கு நல்லதே ஆகும். அப்புறமேட்டு எப்போவுமே சேஃபாக கொஞ்சம் அமௌண்ட் உங்கள் கையில் இருக்கும். திடீர்னு எப்போ என்ன ஆகும்னு தெரியாது. அதனால பாம்பு போல் ஞானமாக கொஞ்சம் காசு வச்சுருங்க. அப்புறமேட்டு நீங்கள் எறும்பு போல் சேவ்னா பண்ணுங்கள். சம்மரில் ஒன்றுமே இருக்காது, வின்டர்லேயே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே ஞானமாக தான் சொல்லி கொடுக்குறாரு, ஒரு அப்பாவை போல் சொல்லி கொடுக்குறாரு. இதை விட நம்மளுக்கு என்னங்க வேணும்? ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி ஜீசஸ்.